உங்களுக்காகவே பிரத்யேகமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதாரங்களை வச்சு நாம மேற்கொள்ள போற இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய தலைப்பை எடுத்துக்கிட்டு அதோட ஆழமான பரிமாணங்களை உங்களுக்காக பிரித்து மேய்வது தானே நம்ம வழக்கம். ம். ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்க ஆதாரம் அண்டம் குரல் பாகம் 2 வாசி யோகத்தின் ரகசிய பைகள் அப்படிங்கிற தலைப்புல அமைஞ்சிருக்கு. இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா. இன்னைக்கு நம்ம தேடலோட மிஷன் என்னன்னா, வாசி யோகம் அப்படிங்கிறத ஏதோ மூக்க மூடி திறக்கிற ஒரு சாதாரண மூச்சு பயிற்சின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தரவுகளின்படி பார்த்தா அது உண்மையல்ல. அது நம்ம உடலுக்குள்ள மூடி கிடக்கிற பல ரகசிய கதவுகளை திறக்கிற ஒரு திறவுகோல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். சரியா சொன்னீங்க. முந்தைய பாகத்துல நாம அந்த சுவாச கடைசல் பத்தின சில குறிப்புகளை பார்த்தோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பிரித்து பார்க்கலாம். வாசி யோகம்னு சொல்லும்போது இந்த சுவாசம் எங்க தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழும் இல்லையா? ஆமா, நிச்சயமா எழும். சாதாரண சுவாசம் போல இது நுரையீரல்ல தொடங்குறது இல்லைன்னு இந்த நூல்கள் சொல்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியம் நியாயமானதுதான். ஏன்னா நாம சுவாசம் அப்படின்னாலே அது நெஞ்சு பகுதியிலையும் நுரையீரல்லையும் தான் நடக்குதுன்னு பழகிட்டோம். ம். ஆனா வாசி யோக மரபை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகன், அதாவது இதை தீவிரமா பழகுறவன் தன்னோட சுவாசத்தை எப்போதுமே அடி வயிற்றிலிருந்து தான் தொடங்கணும்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது. அடி வயித்துல இருந்தா? ஆமா. குறிப்பா சொல்லப்போனா தொப்புள் சக்கர பகுதியான மணிப்பூரகம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படணும். ஓஹோ. இது வெறும் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுற ஒரு பௌதிக செயல் கிடையாது. அந்த அடிவயிற்று பகுதியில தான் நம்ம உடலோட ஒட்டுமொத்த பிராண சக்தியும் முழுமையா கடந்தெடுக்கப்படுதுன்னு இந்த நூல்கள் விவரிக்குது. ஒரு நிமிஷம். அடி வயிற்றிலிருந்து சுவாசத்தை தொடங்குறதுன்னா அது நம்ம இயல்பான மூச்சு விடுதலுக்கு நேர் மாறா இருக்கே. அதுதான் இதுல உள்ள சூட்சுமம். இது ஒரு உள்நோக்கிய மிக தீவிரமான உடல் இயக்கமா தோணுது. மணிப்பூரகத்திலிருந்து சுவாசத்தை இயக்குறது ஏன் அவ்வளவு முக்கியம்னு இந்த தரவுகள் விளக்குதா? தெளிவா விளக்குது. நெஞ்சு பகுதியில் எடுக்கிற சுவாசம் ரொம்ப மேலோட்டமானது. ஆனா மணிப்பூரகத்திலிருந்து, அதாவது வயிற்றின் ஆழத்திலிருந்து உந்தப்படுற சுவாசம் மட்டுமே உடலோட அடிநாதமான ஆற்றலை தட்டி எழுப்ப முடியும்னு இந்த மரபு கருதுது. புரியுது. இதுல கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருமூலர் போன்றவங்க இத மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. திருமூலரோட திருமந்திர பாடல் ஒன்ன இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. அதாவது, ஏற்றி இறக்கி இருகாலும் மத்திப்பார் ஊற்றுச் சலமண்ணி ஓடாவகை செய்து அப்படிங்கிறது தான் அந்த வரி. மத்திப்பார் அப்படின்னா மத்தை கொண்டு கடைவதை குறிப்பிடுதா? மிகச்சரியா பிடிச்சிங்க. நாம தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மத்த பயன்படுத்துவோம் இல்லையா? ஆமா. முன்னும் பின்னும் இழுப்போமே. அதேதான். மத்த எப்படி முன்னும் பின்னும் ஏற்றியும் இறக்கியும் இழுத்து கடைவோமோ, அதே போல இந்த சுவாச காற்ற உடலுக்குள் ஏற்றி இறக்கி ஒரு மத்தை கொண்டு கடைவது போல கடைந்து பிடிக்கும் வித்தை ஒருத்தருக்கு தெரியணும். இது ஒரு பெரிய பிரஷரை உருவாக்குமே. கண்டிப்பா. அப்படி செஞ்சா மட்டுமே உடலோட அந்த ரகசிய கதவுகள் திறக்கப்படும்னு இந்த தரவுகள் ஆழமா பதிவு செய்யுது. அதாவது சுவாசம் அப்படிங்கிறது இங்க ஒரு உரசலை, ஒரு மிகப்பெரிய உள்ளக அழுத்தத்தை, ஒரு இன்டர்னல் பிரஷரை உருவாக்குற கருவியா பயன்படுத்தப்படுது. காற்றை ஒரு மத்தை கொண்டு கடைவது கேட்கறதுக்கே மிக வித்தியாசமான ஒரு கற்பனை பிம்பமா இருக்கு. சரி, இப்படி மூச்சை கடையறதால உடலுக்குள்ள என்னதான் நடந்துட போகுது? அங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது. இந்த ஸ்கிரிப்டோட மிக முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் தீவிரமான பகுதிக்குள்ள நாம நுழையிறோம். இந்த மூச்சு கடையிற பயிற்சியின் மூலமா உடலுக்குள்ள தேங்கி இருக்கிற கபத்தையும் பழைய கோழைகளையும் ஒரு கிணற்று ஊற்று போல தோண்டி வெளியேற்றுவது பத்தி இந்த ஆதாரம் விவரிக்குது. அது ரொம்ப ஆழமான ஒரு அனுபவ பதிவு. உண்மையை சொல்லணும்னா இதை நான் படிக்கும் போதே எனக்கு ஒரு விதமான அதிர்ச்சியா இருந்துச்சு. இது ஏதோ லேசா சளி பிடிச்சு தும்மல் போடுற மாதிரி இல்ல. தலையிலுள்ள கோழைகளை ஒரு கிணற்று ஊற்று போல தோண்டி வெளியேற்றுதல் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமான ஒரு விஷயமா இருக்கே. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இது சாதாரணமா தும்முறதோ இல்ல மூக்க சிந்துறதோ கிடையாது. இது மிக மிக தீவிரமான ஒரு உயிரியல் சுத்திகரிப்பு முறை, ஒரு பயாலஜிக்கல் பர்ஜ். கிணற்று ஊற்று போலன்னு சொல்றாங்களே, அது ஏன்? அந்த வார்த்தை பிரயோகத்தை நாம கூர்ந்து கவனிக்கணும். ஒரு கிணத்துல தண்ணீர் வற்றி போய் அடிமட்டத்துல சேரும் சகதியுமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சேற்று மொத்தமா வெளியில எடுப்போம். ஆமா. அதிலிருந்து தூய்மையான நீரை வரவழைக்க அந்த சேற்ற ஆழமா தோண்டி முழுவதுமா வெளியேற்றணும். அப்போதான் அடியில இருக்கிற சுத்தமான நீர் ஊற்று பீறிட்டு வெளியே வரும். அதே போலதான் நம்ம உடலையும் இந்த மரபு பார்க்குது. அதாவது நம்ம தலையிலயும் அப்படி சேரும் சகதியுமா ஏதோ தேங்கி இருக்குன்னு சொல்றாங்களா? கண்டிப்பா.
நாம பிறந்தது எந்து சுவாசிச்ச மாசுகள், கபங்கள், தூசுகள் எல்லாமே நம்ம தலையோட பல நுண்ணிய பகுதிகள்ல, குறிப்பா சைனஸ் குழிகள்லையும் மண்டையோட்டின் இண்டு இடுக்குகள்லையும் உறைந்து போய் கிட்டத்தட்ட ஒரு பாறை போல அடைச்சிக்கிட்டு இருக்கும்னு வாசியோக தரவுகள் சொல்லுது. இத சாதாரண மூச்சு பயிற்சியால எடுக்க முடியாதா? அசைக்க கூட முடியாது. ஆனா அந்த மணிப்பூரகத்திலிருந்து பிராணசக்தியை கடந்து ஏற்றி இறக்கும்போது அந்த சுவாசம் ஒரு சக்தி வாய்ந்த ட்ரில்லிங் மிஷின் போல செயல்படுது. ஓ, ட்ரில்லிங் மிஷின் மாதிரி. ஆமா, தலையில உறைந்து போய் வருடக்கணக்கா தேங்கியிருக்க அந்த பழைய கோழைகளை அடிவேரோட பேர்த்தெடுக்குது. அதுதான் அந்த கிணற்று ஊற்று போல பிரிட்டு வர்றது. வாசிப்பது வியப்பா இருந்தாலும் இத நடைமுறையில கற்பனை செஞ்சு பார்த்தா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பல வருடங்களா உறைந்து போன கோழைகள் மொத்தமா கொப்பளிச்சுக்கிட்டு வெளியேறுது அப்படிங்கிறது அது உடலுக்கு எவ்ளோ பெரிய வலியோ இல்ல அசௌகரியத்தையோ கொடுக்கும். ஆமா, தான் இருக்கணும். நிச்சயமா இது ஒரு சாதாரணமான சுகமான அனுபவம் கிடையாது. உடற்கூறியல் அடிப்படையில இது ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு மாபெரும் திருப்புமுனைன்னு சொல்லலாம். அந்த கோழைகள் முற்றிலுமா ஒரு கிணற்று ஊற்று போல பீரிட்டு வெளியேறும்போது சாதகன் மிகப்பெரிய உடல் ரீதியான அழுத்தத்தை சந்திக்க நேரிடும்னு இந்த தரவுகள் எச்சரிக்குது. ஆனா அந்த பெரும் வெளியேற்றத்திற்கு பிறகு நடக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன நடக்கும்? அந்த அழுக்குகள் முழுவதுமா வெளியேறின பிறகு அண்ணாக்குக்கு மேல், அதாவது நம்ம மேல் அன்னத்திற்கு பின்புறம் மூடி கிடக்கிற அந்த ரகசிய பைகள் சுத்தமா திறக்கப்படுது. ரகசிய பைகள் ஏதோ ஒரு புதையல் அறையோட கதவை திறக்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். உடற்கூறியல் அடிப்படையில பார்த்தா தொண்டைக்கு மேல் நாசிப்பாதையின் பின்புறம் இருக்கிற நுண்ணிய காற்றில்லா அறைகள் அல்லது சைனஸ் அறைகளைத்தான் இவங்க ரகசிய பைகள்னு குறிப்பிடுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா, சரியா சொல்லுங்க. சரி, பல வருடங்களா அடைப்பட்டிருந்த இந்த கதவுகள் இப்ப திறந்துடுச்சு. இந்த கோழைகள் எல்லாம் கிணற்று ஊற்று போல வெளியேறி அந்த ரகசிய பைகள் திறக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கறத ஒரு நபர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு ஒரு நேரடி உடற்கூறியல் சான்று இருக்கு. அதற்கான சிக்னல் ஏதாவது இருக்கா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு நடைமுறை உதாரணம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது. ஆமா, நீங்க அந்த ரசத்தோட உதாரணத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். நீங்க அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ரகசிய பைகள் திறந்திருக்க அந்த நேரத்துல நீங்க சூடா காரமா ஒரு ரசம் குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ரசத்தோட கார நெடி தொண்டைய தாண்டி நேரா சென்று அந்த திறந்திருக்க பைகள்ல அப்படியே அமர்ந்துக்குமா. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு சாதாரண நபர் காரமான ரசத்தை குடிச்சா என்ன ஆகும்? தொண்டை கரகரக்கும், அதிகபட்சம் இருமல் வரும். ஆமா, தொண்டை கரகரக்கும், நாக்கு எரியும், நாம தண்ணி குடிப்போம். ஆனா வாசி யோகத்தின் மூலமா இந்த ரகசிய பைகளை திறந்த ஒருத்தருக்கு ஏற்படுற அனுபவம் முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு இல்லையா? முற்றுமுழுதா மாறுபட்டது. சாதாரண மனிதர்களுக்கு நாக்கு மற்றும் தொண்டையோட அந்த உணர்வு முடிஞ்சிடும். ஆனா தலையில் உள்ள கோழைகளை முழுமையா வெளியேற்றி அந்த பாதையை திறந்த ஒருத்தருக்கு அந்த கார நெடி நேரா அண்ணாக்குக்கு மேலுள்ள அந்த பைகளுக்குள் சென்று ஊடுருவும். பைகளுக்குள்ளேயே போயிடும். ஆமா, அங்குள்ள மிக நுட்பமான நரம்புகளை தூண்டும். அதனால அவங்களுக்கு தலைக்குள்ள ஒரு விதமான தனித்துவமான குடைச்சலும் எரிச்சலும் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த எரிச்சல் ஒரு நோயோட அறிகுறி இல்ல இல்லையா? கட்டாயம் இல்ல. இந்த குடைச்சல் அப்படிங்கிறது சாதாரண காரத்தினால ஏற்படுற எரிச்சல் கிடையாது. பல வருடங்களா அடைபட்டு கிடந்த ஒரு நுண்ணிய நரம்பு பகுதி அல்லது சுவாசப்பாதை இப்ப முழுமையா சுத்தமாகி வெளியுலகத்தோட உணர்வுகளை மிக தீவிரமா, ரொம்ப சென்சிட்டிவா உள்வாங்க தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான நேரடி உடற்கூறியல் சான்றுதான் அது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருட்டுல இருந்த கண்கள் திடீர்னு வெளிச்சத்தை பார்க்கும்போது ஒரு கூச்சம் ஏற்படுமே, அது போன்றதான் இதுவும். அருமையான ஒப்பீடு. அப்படி என்றால் அந்த எரிச்சலும் கொடைச்சலும் ஒரு வகைக்கு கொண்டாட்டம்தான். கண்டிப்பா. தன்னோட சுவாசப்பாதை முற்றிலுமா சுத்தமாகிடுச்சு, உடலோட ஒரு புதிய பரிமாணத்தை தான் தொட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது. இதையெல்லாம் கேட்கும்போதே நாமும் இதை செய்து பார்க்கலாமான்னு ஒரு ஆசை உங்களுக்குள் எழலாம். அது இயல்புதான். ஆனா இங்கதான் நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இத அடையறது அத்தனை எளிதா? யாரோ ஒருத்தர் தன்னோட வீட்டு வரவேற்பறையில உட்கார்ந்துகிட்டு கொஞ்சம் மூச்ச வேகமா இழுத்து விட்டு இத சாதிச்சிட முடியுமா? இது சாத்தியமே இல்ல அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அப்படி செய்வது மிகப்பெரிய ஆபத்துன்னு இந்த ஆதாரம் மிக கடுமையா எச்சரிக்குது. மிகப்பெரிய ஆபத்து. ஆமா, இது ஒரு நாள் அல்லது 2 நாட்கள்ல செய்து முடிச்சிடுற ஒரு மாயாஜால வித்தையோ அல்லது 2 வாரங்கள் ஜிம்முக்கு செல்ற மாதிரி உடற்பயிற்சியோ கிடையாது. இது பல வருடங்கள் தொடர்ச்சியான பயிற்சியை கோரும் ஒரு நெடிய பயணம். ஆனா இவை எல்லாவற்றையும் விட இந்த ஸ்கிரிப்டோட மிக முக்கியமான மையக்கருத்து ஒன்னு இருக்கு. அது என்னன்னா,
வெறும் உடற்பயிற்சியோ மூச்சை இழுத்து விடுற தேகப் பயிற்சியோ மட்டும் இதுல வேலைக்கு ஆகாது. வேற என்ன வேணும்? எண்ணங்களை சரியா ஷார்ப்பா வச்சுக்கிட்டு செய்யணும். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் மிக கூர்மையா ஷார்ப் ஃபோக்கஸோட மிக சரியான திசையிலையும் இருந்தா மட்டுமே இந்த நிலையை அடைய முடியும். இல்லையென்றால் விபரீதங்கள் நடக்கும்னு ஆணித்தரமாக கூறப்பட்டிருக்கு. எண்ணங்களின் கூர்மை, இத நாம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசணும். ஏன்னா மூச்சு பயிற்சி செய்யும்போது மனசு எங்கோ அலபாய்ந்துகிட்டு இருக்கிற அனுபவம் நமக்கெல்லாம் உண்டு. ஆமா, பொதுமா நடக்கிறது தான். மூச்சு உள்ள இழுக்கும்போது மதிய உணவுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். மூச்சை வெளியே விடும்போது ஆபீஸ்ல நடந்த ஒரு பிரச்சனைய பத்தி நினைப்போம். இது மிக சாதாரணமான ஒரு மனித இயல்பு. உண்மைதான். ஆனா வாசி யோகத்துல அப்படி செய்ய முடியாது. அந்த ஷார்ப் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அத்தியாவசியம். நீ இந்த ஆதாரம் இவ்ளோ அழுத்தமா சொல்றதோட பின்னணி என்ன? எண்ணம் சிதறினா என்னதான் நடந்துடும்? இத ஒரு அறுவை சிகிச்சையோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு மூளை அறுவை சிகிச்சை செய்யற மருத்துவர் எவ்வளவு கூர்மையான கவனத்தோட தன் கத்தியை கையாளுவாரோ அதே கவனத்தோட ஒரு சாதகன் தன் சுவாசத்தை கையாளணும்னு இந்த மரபு வலியுறுத்துது. ஏன்னா நம்ம முன்பே பேசினது போல இது சாதாரணமா மூச்சு விடுறதில்ல. உடலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கி கோழைகளை தோண்டி எடுக்கிற ஒரு செயல். அந்த மத்த கடையும் செயலாகிய வாசியோகத்துல ஈடுபடும்போது உங்க எண்ணங்கள்ல ஒரு சிறு சிதறல் ஏற்பட்டாலும் அந்த பிராண சக்தி, அதாவது அந்த அழுத்தம் தவறான பாதையில பயணிக்க தொடங்கிடும். அதாவது கட்டுப்பாடு இல்லாம ஒரு வண்டியை வேகமா ஓட்டுறது போலவா? அதை விட ஆபத்தானது. அப்படியா? ஆமா, கிணறு ஊற்று போல தலையில் உள்ள கோழைகளை வெளியேற்ற அந்த தீவிரமான செயல்முறையின் போது எண்ணங்களை சரியா ஷார்ப்பா வச்சுக்கலன்னா, ஒருமுகப்படுத்தப்படலன்னா அந்த அபரிமிதமான உள்ளழுத்தம் மூளையோட மற்ற நுண்ணிய நரம்புகளையோ இரத்த குழாய்களையோ நேரடியாக பாதிக்கும் அபாயம் உண்டு. ஐயோ! ஆமாம், அது நரம்பியல் ரீதியான பல சிக்கல்களை கொண்டு வரலாம். அதனாலதான் எண்ணங்களை அசைக்க முடியாத ஒருமுகத்தன்மையோடு வச்சுக்கிட்டு முழுமையான விழிப்புணர்வோடு மட்டுமே இதை செய்யணும்னு இந்த தரவுகள் ஆணித்தரமாய் எச்சரிக்குது. இந்த எச்சரிக்கை உண்மையிலே நம்ம கொஞ்சம் உழுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. எல்லாமே நமக்கு விரல் நுண்ணில இன்ஸ்டன்டா கிடைச்சிடுது. யூடியூபை திறந்தா மூச்சு பயிற்சி செய்ய 1000 வீடியோக்கள் இருக்கு. நிறைய வீடியோக்கள் இருக்கு. ஸ்மார்ட் போன்ல எக்கச்சக்கமான ஆப்கள் வந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு வீடியோல சொல்லப்படுற ஒரு வார்த்தைய அல்லது ஒரு வரிய பிடிச்சுக்கிட்டு தங்களுக்கு தாங்களே ஒரு ஸ்கிரிப்ட் தயார் செஞ்சு பயிற்சி செய்யறது இன்னைக்கு ஒரு ஃபேஷனாவே மாறிடுச்சு. இது ரொம்ப தவறான அணுகுமுறை. அது எவ்ளோ பெரிய தவறு, எவ்ளோ பெரிய ஆபத்து அப்படிங்கறத இந்த ஆதாரத்தின் மூலமா நாம தெளிவா உணர முடியுது. இது ஒரு மிக முக்கியமான விவாதத்தை திறந்து விடுது. பல 100 ஆண்டுகளா நம்ம மரபுல எதற்காக ஒரு குரு அல்லது அனுபவம் வாய்ந்தவங்களோட முறையான வழிகாட்டுதல் கட்டாயம் தேவைன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விடை இதுல இருக்கு. ஒரு யூடியூப் வீடியோவால நீங்க மூச்சை உடலுக்குள்ள எங்கே தவறு விடுறீங்கன்னு பார்த்து திருத்த முடியாது. உங்க எண்ணம் சிதறுதா அப்படிங்கறத ஒரு மொபைல் ஆப்பால கண்காணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ரகசிய பைகள் திறக்கும்போது ஏற்படுற அந்த புதிய கொடைச்சலையும் எரிச்சலையும் அந்த வலியையும் ஒரு சாதகன் எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி மனதளவுல எதிர்கொள்ளணும்னு எந்த டிஜிட்டல் திரையும் சொல்லித்தர முடியாது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இது போன்ற ஆழமான தீவிரமான உடலியல் மற்றும் மனவியல் அனுபவங்களை நேரடியாக உணர்ந்தவங்களோ அல்லது அத்தகையவர்களோட முறையான வழிகாட்டுதல் இருக்கிறவங்களோ மட்டுமே இதை தொடரணும்னு இந்த நூல்கள் கண்டிப்புடன் கூறுது. கண்டிப்பா. தெரியாதவங்க வெறும் ஆர்வ கோளாறுல இதை காப்பி அடிக்கவே கூடாது. இது உங்க உயிருக்கும் உங்க உடலுக்கும் நீங்க கொடுக்கும் குறைந்தபட்ச மரியாதை அப்படிங்கிறத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். அருமையான வார்த்தைகள். உங்க உயிருக்கும் உடலுக்கும் நீங்க கொடுக்கும் மரியாதை. இது ஏதோ விளையாட்டு பொருளோ அல்லது ஒரு பொழுதுபோக்கு பயிற்சியோ அல்ல. பல லட்சம் வருட பரிணாம வளர்ச்சியில மிக நுட்பமா உருவான இந்த மனித உடலோட ரகசிய கதவுகளை ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து திறந்துடலான்னு நினைக்கிறது உண்மையிலேயே விபரீதமானது. ரொம்ப ஆபத்தானது. தலையில தேங்கி இருக்கிற இந்த கோழைகளை ஒரு கிணற்று ஊற்று போல தோண்டி எடுக்கிறது எவ்வளோ பெரிய வன்முறையான அதே சமயம் தூய்மையான ஒரு நிகழ்வு. அதை செய்வதற்கு எண்ணங்கள் எவ்வளோ ஷார்ப்பா இருக்கணும். இதெல்லாம் ஒரு குருவின் துணையின்றி செய்யறது அப்படிங்கறது கண்ணை கட்டிக்கிட்டு கத்திமேல் நடப்பது போன்றதுதான் இன்றை நமது இந்த அலசல் மிக தெளிவா உணர்த்திடுச்சு. ஆமா, நாம இந்த தகவல்களை வெறும் செய்திகளா படிக்கக்கூடாது. இந்த ஆதாரம் ஒரு பக்கம் ஒரு ஆழ்ந்த உடற்கூறியல் அனுபவ பதிவா இருக்கு, மறுபக்கம் இது ஒரு தீவிரமான எச்சரிக்கையாவும் இருக்கு. நாம வாழ்ற இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்துல தகவல்கள் கொட்டி கிடக்குது. இதுல எது உண்மையான அறிவு, எது வெறும் அரைக்குறை தகவல் அப்படிங்கறத பகுத்தறியும் திறன் நமக்கு மிகவும் அவசியம்.
உண்மைதான். அரைகுறை அறிவோட இன்ஸ்டன்ட் பலன்களை எதிர்பார்த்து ஆபத்தான பயிற்சிகள்ல இறங்காம உடலோட அறிவியலையும் காலங்காலமா போற்றப்படும் முறையான வழிகாட்டுதல் மரபையும் நம்ம மதிக்கணும் அப்படிங்கறதான் இது நமக்கு நினைவூட்டுது. ஆக இன்றைய இந்த ஆழ்ந்த அலசல்ல நம்ம மிக முக்கியமான பல புதிய கோணங்களை கடந்து வந்திருக்கோம். வாசி யோகத்துல சுவாசம் நெஞ்சில் அல்ல, மணிபூரகத்துல தொடங்கணும் அப்படிங்கிற அடிப்படை செய்தி. அந்த நுண்ணிய ரகசிய பைகள், அந்த பைகள் திறந்திருப்பதை உணர்த்தும் ரசத்தின் கார நெடியும் குடைச்சலும், மற்றும் எல்லாத்துக்கும் மேலா எண்ணங்களை சரியா ஷார்ப்பா பிசிறில்லாம வச்சுக்கிட்டு ஒரு தகுந்த குருவோட வழிகாட்டுதலோடு மட்டுமே இந்த பயிற்சிகளை செய்யணும் அப்படிங்கிற கடுமையான எச்சரிக்கை, இவை அனைத்தையும் நாம பல்வேறு கோணங்கள்ல அலசி ஆராய்ந்திருக்கோம். இந்த தேடலோட முடிவுல இது உங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கறத சுட்டி காட்ட விரும்புறேன். உங்களை சுற்றி இருக்கிற போலியான வாக்குறுதிகளையோ அல்லது ஆபத்தான குறுக்கு வழிகளையோ கண்டுகொள்ள இந்த அறிவு உங்களுக்கு பயன்படும். வாசியோகம் போன்ற தொன்மையான கலைகள் உடலையும் மனதையும் மிக ஆழமா ஊடுருவி பார்க்கக்கூடியவை. அதை அதற்கான முழு மரியாதையோடும் ஈடுபாடோடும் சரியான வழிகாட்டுதலோடும் அணுகுவதுதான் புத்திசாலித்தனம். நிச்சயமா. சரி, மிக சுவாரஸ்யமான இந்த தேடலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். விடை பெறுவதற்கு முன் நீங்க தனியா அமர்ந்து சிந்திப்பதற்காக ஒரு சிறிய கேள்வியை, ஒரு புதிய சிந்தனையை உங்களுக்கு விட்டுச் செல்ல விரும்புறேன். நாம பார்த்த ஆதாரங்கள்ல நேரடியாக சொல்லப்படாத, ஆனா அதோட மையக் கருத்தை ஒட்டிய ஒரு சிந்தனை இது. உங்க ஒவ்வொரு மூச்சு காற்றும் உங்களுக்குள் இருக்கிற ஒரு மாபெரும் ரகசிய கதவை தட்டுகிறதுன்னு வெச்சுப்போம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு கதவை திறப்பதற்கான சாவிய எந்த ஒரு முன்னனுபவமும் இல்லாத ஏதோ ஒரு காணொலியிடமோ அல்லது அரைக்குறை தகவல்களிடமும் நீங்க ஒப்படைக்க போறீங்களா, அல்லது முறையான தேடலிடம் ஒப்படைப்பீர்களா? ஆழமா சிந்திங்க. அருமையான கேள்வி. உங்களின் பொன்னான நேரத்தை மதித்து எங்களோடு இந்த ஆழ்ந்த அலசலில் இறுதி வரை இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு பல புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இந்த சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.